குளச்சலில் கவரிங் நகை கடையில் புகுந்து நகைகளை திருடிய 4 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பஸ் நிலையத்தில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள கவரிங் நகை கடையில் சம்பவத்தன்று 5 பேர் ஒன்றாக சேர்ந்து நகை வாங்க வந்துள்ளனர். அவர்களிடம் கடையில் வேலை செய்யும் பெண் ஊழியர் அவர்கள் கேட்கும் நகையை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் அவர்கள் பெண் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்து 1 லட்சம் மதிப்பிலான நகைகளை நைசாக திருடி பையில் மறைத்து வைத்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் நகைகள் எதுவும் வேண்டாம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். இதனையடுத்து அவர்கள் சென்ற பிறகு பெண் ஊழியர் நகைகளை சரிபார்த்த போது சில நகைகள் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் இதுகுறித்து அவர் உடனடியாக கடை உரிமையாளருக்கு தகவல் கொடுத்தார். அவர் உடனடியாக இதுகுறித்து குளச்சல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நகை எடுக்க வந்த 5 பேர் கொண்ட கும்பல் நகைகளை நைசாக திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. பின்னர் அந்த காட்சியின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் புத்தளம் பேரூராட்சி துணைத் தலைவியான பால் தங்கம் உள்பட 5 பேர் கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் பேரூராட்சி துணைத் தலைவியான பால் தங்கம் வயது 50, அவரது மகள் சபரிஷா வயது 30, கார் டிரைவர் அனிஷ் வயது 29 மற்றும் அவர்களது உறவினர் தங்க புஷ்பம் வயது 38 ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள விஜயலட்சுமி வயது 45 என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.